السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاع الدنيا المرأة الصالحة صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, புனிதமான ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அவனுக்கு விருப்பமான ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்திருக்கிறான். இந்த மஜ்மாவுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, வெறுமனே பயான கேட்டுட்டு நாங்க பிரிந்து போறதல்ல, சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விடயங்களை கொஞ்சம் காதை தாழ்த்தி ஈமானிய சிந்தனையோட நாங்க ஒவ்வொருத்தரும் கேட்கணும். பயான் சில பேர் டைம் பாஸுக்கு ஏதோ எலான் ஒன்று செஞ்சாங்க, அறிவிப்பு ஒன்று செஞ்சாங்கன்றதுக்காக வேண்டியும் கேட்பாங்க. இன்னும் சிலர்கள் வாழ்க்கையை திருத்தோணும் என்ற நோக்கத்தோட கேட்பாங்க. நாங்க சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விடயங்களை காதால கேட்காம எங்கட உள்ளத்தால கேட்டு எங்கட வாழ்க்கைய கொஞ்சம் மாத்தி கொள்ளும்படி, அந்த நியத்தோட கேட்கும்படி ஆரம்பமாக நான் வேண்டிக் கொள்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் இரக்கம் உள்ளவன், அவன் அன்பாளன், அவன் கிருபையாளன். அவனுடைய இரக்கம், அவனுடைய அன்புதான் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா கலிமா சொன்ன தாயிட வயிற்றிலிருந்து அல்லாஹ் தஆலா எங்களை பிறக்க வச்சது. இதே அல்லாஹ் தஆலா கலிமா சொல்லாதவர்களோட தாய்மார்களோட வயிற்றிலிருந்து அல்லாஹ் எங்களை பிறக்க வச்சிருந்தேன்னு சொன்னா, இன்னைக்கு நாங்க ஃபாத்திமான்னு சொல்லி பேர் வச்சிக்க மாட்டோம். ஏதோ ஒரு பேரை வச்சு போட்டுக்கொண்டு வேற வேற வேலைகள் செஞ்சு கொண்டிருப்போம். அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்துல அல்லாஹ் எங்களைய சேர்க்காம, எந்த தியாகமும் இல்லாம, எந்த கஷ்டங்களும் இல்லாம புனிதமான கலிமாவுடைய பாக்கியத்தை, இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய நேரத்துல, தீன் சொல்லக்கூடிய நேரத்துல, இது எங்களுக்கு வேண்டுமானால் சும்மா கிடைச்சதா இருக்கேலும், நாங்க எந்த ஒரு கஷ்டமும் படல. ஆனா இந்த இஸ்லாம் எங்கட கையில கொண்டு வந்து சேர்றதுக்கு, எங்கட கையில கொண்டு வந்து தாரத்துக்கு எங்கட முன்னோர்கள், அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்ச கஷ்டங்கள் இல்ல, அதிகமான கஷ்டங்கள். எனக்கு சில சம்பவங்களை வாயால சொல்றது லேசி, உங்களுக்கு கேட்கறது லேசி. ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை எங்கட கையில கொண்டு வந்து தாரத்துக்கு, முழு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் போயிட்டு இந்த தீன் போயிட்டு சேர்றதுக்கு பெரிய ஒரு உழைப்போடு செஞ்சிருக்கிறாங்க. அந்த கஷ்டத்துக்கு பின்னால தான் இன்னைக்கு நானும் நீங்களும் முஸ்லிமாக இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இது பெண்கள் பயான் என்றதுனால, பெண்களோட விஷயத்துல, அதாவது பெண்களுக்கு இந்த அளவுக்கு இஸ்லாம் லேசான முறையில சேர்ந்திருக்கி. இதற்கு காரணம் முன்னைய காலத்து வாழ்ந்த நல்லொழுக்கம் உள்ள பெண்கள். ஒவ்வொரு பெண்களோட வரலாறு எடுத்துக்கொண்டால், அது நபிமார்களுடைய வரலாறாக இருக்கலாம், அதற்கு பின்னால சஹாபி பெண்மணிகளுடைய வரலாறாக இருக்கலாம், அதற்கு பின்னால தாபீன்கள், தப தாபீன்கள், அவுலியாக்கள், அது நல்ல பெண்களாக இருக்கலாம். இவர்களுடைய ஒவ்வொரு வரலாறு எடுக்கக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு முறையில இந்த இஸ்லாத்துக்காக வேண்டிய ஒரு தியாகம் ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. தியாகம் சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க யோசிக்க கூடாது யுத்தம் செஞ்சு, போர் செஞ்சு, இது இல்ல தியாகம். பெண்களுடைய தியாகம் என்று சொல்றது அது கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அது வேற. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் ஆரம்பத்துல பயான ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்யா குல்லுஹா மதா வ கைரு மதாஇ துன்யா அல் மராத்து ஸாலிஹா. நபி அவங்க சொன்னாங்க, இந்த துனியால இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும், இவைகள் அனைத்தும் மத்தான்னு சொல்றது அற்பமானது, நிரந்தரம் இல்லாதது. அந்த நிரந்தரம் இல்லாத அற்பமான பொருளையும்
ஒரு சிறந்த ஒரு பொக்கிஷம் இருக்குன்னு சொன்னா இந்த உலகத்துல அல் மராத்து சாலிஹா, சாலிஹான பெண்கள் சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ நாங்க எங்கட பேச்சு பொழக்குல நாங்க விளக்கம் எடுக்கிறேன்னு சொன்னா, நாங்க இந்த உலகத்துல எதெல்லாம் பெருமதின்னு சொல்லி பார்க்கிறோம், அது மாணிக்கமா இருக்கலாம், மரகதமா இருக்கலாம், தங்கமா இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவைகள் அனைத்தையும் விட ஒரு சிறந்த ஒரு பொக்கிஷன் தான் அல் மராத்து சாலிஹா, சாலிஹான நல்லொழுக்கமுள்ள பெண்கள் சொல்லி சொன்னாங்க. இது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே ஹதீஸ், அதாவது இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில வரக்கூடிய ரிவாயத், மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் ஹிய அவர் அலர் ரிஜாலி மினன் நிசா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பூமிக்கு மேலால மிகவும் குழப்பத்துக்குரிய ஃபித்னாவை உண்டாக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொன்னா அது பெண்கள் சொல்லி சொன்னாங்க. அப்ப இந்த ரெண்டு ஹதீஸை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு ஹதீஸ்ல சொல்லுகிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, பெண்களால தான் இந்த பூமிக்கு மேலால குழப்பங்கள் ஏற்படுது, ஃபித்னாக்கள் ஏற்படுதுன்றாங்க. மத்த ஹதீஸை பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த பூமிக்கு மேலால ஒரு சிறந்த பொக்கிஷம், பெருமதியான பொக்கிஷம் சாலிஹான பெண்கள் சொல்லி சொன்னாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரெண்டு ஹதீஸையும் நாங்க வச்சு பார்ப்போம். இந்த ஹதீஸ்ல நான் எந்த கூட்டத்துல இருக்கிறேன்? பூமிக்கு மேலால குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய கூட்டத்துல இருக்கிறேனா, அல்லது நல்ல பெண்கள் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொன்னாங்களோ அந்த கூட்டத்துல நான் இருக்கிறேனா? இதை நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட உள்ளத்துல கொஞ்சம் கையை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது தாய்மார்களாக இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், யாராக இருக்கலாம். இதை கொஞ்சம் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு சாலிஹான பெண், ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண், அவகிட்ட இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் என்ன, இதை ஒவ்வொருத்தரும் நாங்க விளங்கிட்டோன்னு சொன்னால் எங்களுக்கு பார்க்கலும் நான் இந்த ஹதீஸ்ல இருக்கிறேனா, அந்த ஹதீஸ்ல இருக்கிறேனா, மராத்து சாலிஹால இருக்கிறா, ஃபித்னத்து நிசால இருக்கிறேனா என்றதை நாங்க ஒவ்வொருத்தரும் விலகி கொள்ளலாம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சாலிஹான பெண்ணுக்குரிய வரைவிலக்கணத்தை பார்க்கணும்னு சொன்னால் முன்னைய காலத்துல வாழ்ந்த சஹாபி பெண்மணிகள், அதே மாதிரி நபிமார்களோட காலத்துல வாழ்ந்த நல்ல பெண்கள், இந்த பெண்களோட வாழ்க்கையிலிருந்து என்னென்ன நல்ல தன்மைகள் சிஃபாத்துகள் இருக்கின்றனோ இது எங்களோட வாழ்க்கையில குறைஞ்சது ஒன்று சரி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாங்க அந்த சாலிஹான பெண்ணுடைய கூட்டத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் சேர்ப்போம். சாலிஹான பெண்ணுடைய தன்மைகளை பத்தி கிதாப் எழுதக்கூடிய நேரத்துல பல சிஃபத்துகள், பல தன்மைகள் எழுதுறாங்க. அது எல்லாத்தையும் சுருக்கி ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண் கிட்ட இருக்கக்கூடிய 3 நல்ல சிஃபத்துகள், நல்ல தன்மைகள், இது 3 இருந்துச்சுன்னு சொன்னால் முழு தீனும் அவட வாழ்க்கையில வந்ததுக்குரிய அடையாளம். இது 3ல ஏதாவது ஒன்று உடுப்பட்டாலும் இந்த சாலிஹான பெண்ணுடைய லிஸ்ட்ல அவ என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் வரமாட்டான். முதலாவது தான் முன்னைய காலத்து பெண்களோட வாழ்க்கையில நாங்க படிக்க வேண்டிய பாடம். முன்னைய காலத்து பெண்கள் சொன்னா நாங்க அறிஞ்ச விஷயம், ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே மாதிரி சஹாபி பெண்மணிகளோட வாழ்க்கை, அவங்களோட வரலாறுக்கு பின்னால இறைநேச பெண்கள், ராபிதத்துல் அதவியால் பஷரியா என்ற சாலிஹான பெண், இப்படி நிறைய பெண்களோட வரலாறுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவங்க எல்லாத்துல வரலாறுடைய சுருக்கம் இந்த 3 நல்ல தன்மைகள்ல தான் இருக்கு. அதுல முதலாவது எழுதுறாங்க கிதாப்ல ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண்கிட்ட வர வேண்டிய முதலாவது முக்கியமான சிஃபத் தான் சிக்கனம். வாழ்க்கையில சிக்கனம். எந்த பெண்ணுடைய வாழ்க்கையில சிக்கனம் என்ற தன்மை இல்லையோ அவ உண்மையான பெண்ணே. தோற்றத்துல பெண்ணா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் 0 தான். வாழ்க்கையில சிக்கனத்தை கடைபிடிக்கணும். எங்கட சஹாபி பெண்மணிகளோட வாழ்க்கையில அடிப்படையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் சிக்கனம் என்று சொல்றது. அவனோட வாழ்க்கையில வீண் விரயம்ன்றது இல்ல, வீண் விரயம்ன்றது இல்ல. அது பணத்தாலையா இருக்கலாம், பொருளாலையா இருக்கலாம். எந்த அவனோட வாழ்க்கை வரலாறு நாங்க படிச்சாலும் சிக்கனம் என்ற ஒன்று அவனோட வாழ்க்கையில இருந்துச்சு, வீண் விரயம் இல்ல. அப்ப அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப நாங்க எங்களையே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏண்ட வாழ்க்கையில சிக்கனம் கூடுதலாக இருக்கா, வீண் விரயம் கூடுதலாக இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அலசி பார்க்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும், யாரும் வித்தியாசம் எடுத்துக்கொள்ள கூடாது. அதிகமான பெண்களோட வாழ்க்கையில இன்றைக்கு வீண் விரயம் கூடிருச்சு. ஆண்களுக்கு பார்க்க பெண்களோட சைட்ல வீண் விரயம் கூட. ஒரு ஆணுடைய இந்த சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி செலவுகள் இன்றைக்கு பெண்கள்கிட்ட இல்ல. அது எந்த ஊரா இருக்கலாம், அது கொழும்பா இருக்கலாம், எந்த ஏரியாவா இருக்காலும் எடுத்துக்கொண்டு சொன்னா வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னு சொன்னா,
கணவன் சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி தாண்ட செலவுகள் அமைச்சு கொள்றது இல்ல. அவருக்கு பெரிய பெரிய ஆசைகள். ஏண்ட கணவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் தேடுறதா இருந்தேன்னு சொன்னா, ஒரு சிக்கனம் உள்ள பெண்ணுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த 1000 ரூபால குறைஞ்சது ஒரு 100 ரூபாய் சரி மிச்சம் பிடிச்சி வரும். இந்த காலத்துல கஷ்டம் ஒன்றுமே இல்ல. பொருளாதாரம் எல்லாம் விலை கூடி கொண்டு போகுது அப்படின்னு ஒன்றுமே இல்ல. அல்லாஹ் பரக்கத்னு சொல்லக்கூடிய ஒன்று அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். இந்த பரக்கத் எடுத்துட்டு வாரத்துக்கு, இந்த சிக்கனம், இந்த பரக்கத் எடுத்துட்டு வாரத்துக்கு பெண்கள்கிட்ட வர வேண்டிய ஒரு முக்கியமான சிஃபத் என்ன தெரியுமா? நேர காலத்தோட தூங்கி நேர காலத்தோட எழும்பக்கூடிய பழக்கம். எந்த பெண்ட லேட்டாவி படுத்து லேட்டாவி எழும்பக்கூடிய பழக்கம், ஃபஜ்ர் தொழக்கூடிய பழக்கங்கள், தஹஜ்ஜத் எழும்பி ஒரு 2 ரக்காத் தொழுந்து தன்னுடைய கணவன் சம்பாத்தியத்துடைய விஷயத்துல துஆ செய்யக்கூடிய தன்மைகள் இல்லையோ, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் சாலிஹான பெண்ணுடைய கூட்டத்தில் அவன் சேர மாட்டான். 10 மணி மட்டும் சூரிய வெளிச்சப்படக்கூடிய அளவுக்கு தூங்கக்கூடியவள் அவ பெண் அல்ல, அவ உண்மையான தாய் அல்ல. அவ தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியான தாயாக ஒருபோதும் இருக்க மாட்டான். நாங்க எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் எங்கட பொம்பளை பிள்ளையும் பார்த்து வளரும். இன்னைக்கு பாருங்க குடும்ப வாழ்க்கையில எங்கட பொம்பளை பிள்ளைய இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நிறைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை. மாமிக்கும் மருமகளுக்கும் ஒத்து போவதில்லை, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து போவதில்லை. இதுக்கு அடிப்படை பிரச்சனை என்ன? சரி ஆய்வு செஞ்சு பார்த்தா என்ன தெரியுமா? மவளை நாங்க கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம். மவள் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு போனா மாமிமார்கள் எதிர்பார்ப்பாம நேர காலத்தோட எழும்பக்கூடிய பழக்கம் இருக்கும். பார்த்தா மவள்மார்கள் கொரட்டோட்டு நல்ல தூக்கம், சூரிய வெளிச்சம் படக்கூடிய நேரத்துல தான் அவங்க எழும்புறாங்க. இது ஒரு போதும் எந்த வீட்டுல எந்த மாமிமார்களும் விரும்ப மாட்டாங்க. இது ஒரு நியாயம் தான். இது எங்க பழவின பழக்கம் தெரியுமா? இது பழவின பழக்கம் உம்மகிட்ட தொழுவை இல்லை, உம்மகிட்ட ஃபஜ்ர் இல்லை. அன்பான தாய்மார்களே, அப்ப சிக்கனம் பரக்கத் வாரத்துக்கு முதலாவது இருக்க வேண்டிய சிஃபத் என்ன தெரியுமா? ஃபஜ்ர், குறைஞ்சது ஃபஜ்ருடைய தொழுகை. அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஃபஜ்ரை தொழுந்துட்டு தூங்கினாங்க. ஃபாத்திமா நகிர வாழ்க்கையில சுருக்கமா சொல்ல போனா ஃபர்ல் ஒரு பக்கம் இருக்க, அவங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் சரி சுன்னத்தான தொழுகை கூட விடுபட்டது இல்லை. எந்த அளவுக்கு பக்குவம் சொன்னா, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா நாயகியை பாக்குறதுக்காக வேண்டி வீட்டுக்கு வாராங்க. வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஃபாத்திமா நாயகி நீண்ட நேரம் கழிச்சு கதவை திறந்துட்டு அப்படியே மயங்கி கீழே விழுவுறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. தண்ணியை கொஞ்சம் தெளிச்சு ஃபாத்திமா நாயகிட்ட விவரத்தை கேட்கிறாங்க. இவ்வளவு நேரம் கதவை தட்டினே ஏன் திறக்கிறதுகளே? ஃபாத்திமா நாயகி சொன்ன வார்த்தை, அன்பான தாய்மார்களை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய அருமை தந்தையே, சாப்பிட்டு 3 நாள், அந்த 3 நாள் சாப்பிடாததன் காரணத்தால என் உடம்ப நேர வச்சு கொள்றதுக்கு சீவன் உண்டு இல்ல, அதனால மயங்கி புழுவுதன் சொல்லி அழுது கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு சொல்றாங்க, 3 நாள் சாப்பாடு இல்லாம இருக்கிறதா உங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம்? ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, அதுக்கு யார சொல்ல அழுவல்ல, நான் வளமையாக சலாத்து ஷுக்ரியா, அல்லாஹ்வுக்கு எக்ஸ்ட்ரா 2 ரக்காத் வளமையான ஒரு டைம்ல தொழுது கொண்டு வருவன். இந்த 3 நாள் சாப்பாடு இல்லாததன் காரணத்தால் உடம்ப நேர வச்சு கொள்றதுக்கு ஃபிட் இல்லாம இருந்துச்சு. அது அந்த 2 ரக்காத் தொலை கிடைக்கலன்னு தான் அழுது கொண்டிருக்கிறேன். இது என்னது? ஃபர்லுடைய நிலைமை இல்ல, சுன்னத்தான தொழுகை உடுப்பட்டுச்சேன்னு சொல்லி ஃபாத்திமா நாயகியுடைய கவலை. இப்படித்தான் அந்த காலத்துல பெண்கள் இருந்தாங்க, அவ்வளவு பக்குவமான பெண்கள். அப்போ ஒரு முறை ஃபஜ்ரை தொழுந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி ஃபாத்திமா நாயகி தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வாராங்க. வீட்டுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஃபாத்திமா நாயகியை தட்டிட்டு சொல்றாங்க, யா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபஜ்ரை தொழுந்துட்டு தூங்கக்கூடிய பழக்கம், அதிலும் குறிப்பா பெண்கள்ட்ட இருந்து சொன்னா அல்லாஹ் அவர்களுக்கு வறுமையிட வாசலை திறந்து கொடுத்துருவாங்க. இது எத்தனை பேர் விளங்கி வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு ஸ்கூட்டி கழிச்சு பார்த்தேன்னு சொன்னா, எங்கட கொழும்பு பேச்சுல சொல்றேன்னா, மாப்பிள்ள துபாயில பொண்டாட்டி டபாயில சம்பாதிக்கிறது போதா எவ்வளவு பார்த்தாலும். இதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நோனா சரியான தூக்கம், நைட் ஃபுல்லா நைட் அடிக்கிறது. அந்த டிராமாலையும் படத்திலையும் போன்லயும் பேஸ்புக்லயும் இருந்து கொண்டு தூக்கம் முழிச்சிட்டு லேட்டாவி படுக்கிறாங்க, லேட்டாவி எழும்புறாங்க. இதனுடைய முசீபத் அடிக்குது கணவன் வாழ்க்கையில. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னா, ஃபஜ்ருடைய தொழுகை ஒரு முக்கியமான ஒரு தொழுகை. ஃபஜ்ருக்கு பின்னால தூங்காமல் இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு இபாதத். இந்த பழக்கம் என்ற வாழ்க்கையில இருக்கா? இந்த பழக்கம் யாருக்கிட்ட இருக்குமோ இவங்கள்ட்ட சிக்கனம் என்ற தன்மை இருக்கும்.
ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் இருந்தாலும் சமாளிச்சு என்ன செய்வாங்க, உலகத்துல வாழுவாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல, கொஞ்சம் பொருளாதாரத்துல முன்ன பின்ன வரக்கூடிய நேரத்துல, அன்பான தாய்மார்களே, ஒரு நல்ல பெண்கள் எப்படி யோசிப்பாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் தாலா ஃபாத்திமா நாய்க்கு 3 நாள் 4 நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. அல்ல அந்த நிலைமையில என்னைய வைக்காம ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு சம்பளையும் சோத்தோடையும் சரி என் கணவர் என்னைய எனக்கு தின்ன போடுறாரு, இந்த நன்றி உணர்வோட வாழுவாங்க. இது நல்லொழுக்கமுள்ள பெண்கள் இருக்கக்கூடிய தன்மைகள். இது எப்ப கிடைக்கும்னு சொன்ன இந்த சிக்கனம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால்தான் கிடைக்கும். அப்ப அது அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும், எங்கட உள்ளத்துல கொஞ்சம் கையை வச்சு பார்க்கணும். கண்ணியமான தாய்மார்களே, எனக்கிட்ட நேரத்தோட தூங்கி நேரத்தோட கூடிய எழுமக்கூடிய பழக்கம் இருக்கா? ஃபஜ்ருடைய தொழுகை தொழக்கூடிய பழக்கங்கள் இருக்கா? அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்ல சூரத்துல் வாக்கிய அதிகமாக ஓதுவாங்களோ அல்லாஹ் தாலா அவர்களுக்கு வறுமையிட வாசலை திறந்து கொடுக்க மாட்டான. அதிலும் குறிப்பாக சொன்னாங்க, பெண்களுக்கு உங்களோட மனைமார்களுக்கு உங்களோட மகள்மாருக்கு சூரத்துல் வாக்கியா படிச்சு கொடுக்கின்றாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான ஒரு சஹாபி, சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம். இப்ப ஜனாதிபதி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி வாராங்க. வந்து சொல்றாங்க, தோழரே, இப்ப நீங்க கடைசி கட்டத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு பல பெண்கள் இருக்கிறாங்க, திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய தேவை இருக்கு, நீங்க ஒன்றும் யோசிக்க வேணாம், நீங்க நோயாளியா இருந்தாலும் சரி, நீங்க மௌத்தா போனாலும் சரி, நீங்க மௌத்தா போனாலும் எங்கட பைத்துல் மால்ல இருந்து உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு உண்டான தேவைகளை நாங்க நிறைவேற்றோம்னு சொல்லி ஒரு வாக்கோடு கொடுக்குறாங்க. இப்படியாப்பட்ட சான்ஸ் எங்களுக்கு கிடைச்சா நாங்க பாஞ்சு கொண்டு போவோம். ஆனா அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அவங்க மவள்மார்களை எப்படி குவாலிட்டியா வளர்த்திருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். சொல்றாங்க, ஹலீஃபா அவர்களே, நீங்க நான் ஏட மௌத்துக்கு பின்னால எங்கட பொம்புல புள்ளைக்கு நீங்க உங்களோட பைத்துல் மால்ல இருந்து அஞ்சம் கொடுக்க தேவையில்ல. ஏன்னு சொன்னா, நான் சூரத்துல் வாக்கியாவை என் பொம்புல பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கிறேன். சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்கிறேன், எந்த வீட்ல பெண்கள் சூரத்துல் வாக்கியா ஓதி வருவாங்களோ அந்த பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வாக்குடைய வழிகள் அல்லாஹ் தஆலா திறந்து கொடுப்பான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. நான் என் பொம்புல பிள்ளைக்கு அதை படிச்சு கொடுத்திருக்கிறேன், நீங்க உங்களோட பைத்துல் மால்ல இருந்து அஞ்சம் கொடுக்க தேவையில்லைன்றாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, பரக்கத்தை எடுக்கிறதுக்கு, சிக்கனமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு அல்லாஹ் எல்லா முறைகளையும் உலகத்துல எங்கட காலடியில் அல்லாஹ் தஆலா வச்சுதான் இருக்கிறான். இன்னைக்கு நாங்க எடுக்காதது தான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண்கள்கிட்ட சிக்கனம் என்ற ஒன்று வரணும். போதும் என்ற சீமான்தனம் கல்புள்ளுக்கு வரணும். ஒரு கல்யாணமா இருக்காலும் அந்த திருமணத்துடைய நிலைமை எடுத்துக்கொண்டாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய திருமணம் எப்படி இருந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 திருமணம் முடிச்சாங்க. 11 திருமணத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே ஒரு பெண்ணுடைய திருமணத்தை மட்டும் தான், அவங்களோட வலிமா மட்டும் தான் கொஞ்சம், அதாவது ஒரு எங்கட பாஷையில சொல்றேன்னா ஒரு 50 சவுண்டா 100 சவுண்டை கொடுத்திருப்பாங்க. மத்த எல்லா பெண்களுடைய வலிமா சிக்கனமான முறையில தான் கொடுத்தாங்க. சிக்கனம் சொன்னா முதலாவது பெண்ணுடைய வலிமா ஆடம்பரமா கொடுத்துன்னு சொல்லி வரல. ரசூலுல்லாஹ் காட்டிதான் என்னன்னு சொன்னா, கல்யாணம்னு சென்றா வலிமா சாப்பாடு மட்டும்தான். இன்னைக்கு எங்கட ஊர் வளமை, உலக வளமான்னு சொல்லி எத்தனையோ சாப்பாடு, எனக்கு இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது, புதிய புதிய பேர்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கல்யாண வாரத்துக்கு முன்னால் ஒரு சாப்பாடு, கல்யாணம் முடிச்சு புள்ள உண்டாவினா ஒரு சாப்பாடு, புள்ள கிடைச்சதன் பின்னால் இன்னொரு சாப்பாடு, அந்த ஷவர் இந்த ஷவர், இன்னும் கொஞ்ச நாள் போனா பாத்ரூம் ஷவரும் வரும். பேபி ஷவர் போ, நான் கேட்ட பேபி ஷவர் என்னது சாப்பாடு போடுறீங்க? இல்ல புள்ள உண்டாவினா போடக்கூடிய சாப்பாடு. இதெல்லாம் செலவே, இது லட்சக்கணக்கான செலவு. ஒரு சவன் 5000 ரூபான்னு வச்சு கொண்டாலும் 50 சவனுக்கு என்ன ஆச்சு? கஷ்டப்பட போறது பொம்புலேன்னு இல்லை, கஷ்டப்பட போறது ஆம்புலே. அவங்களுக்கு அவங்களோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரிதான் எங்கட திருமண வைபவங்கள் அமையணும். இந்த எல்லாம் வீண் விரயம். அவர் என்ன சார் நினைச்சிருவாரோ, இவர் என்ன சார் நினைச்சுவாரோன்னு சொல்லி புதிய புதிய ஃபேஷனான சாப்பாடுகள் உருவாகி கொண்டிருக்கிறாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால கல்யாணத்துல சிக்கனம் வரும். கல்யாணத்துல சிக்கனம் அந்த சிக்கனம் உள்ள கல்யாணத்துல தான் அல்லாஹ் பரக்கத் அல்லாஹ் வச்சிருக்கிறான். பொண்ணுடு பாட்டுறதுக்கு குறைஞ்சது இன்றைக்கு 50,000 ரூபாய் எடுக்கிறாங்க. குறைஞ்சது 50,000 ரூபாய். அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. பொண்ணோடு பாட்டு யாரையும் காட்டுறதுக்கு, பொண்ணோடு பாட்டி அந்நிய ஆண்களும் அவனிவனும் தான் பார்த்துட்டு போறான், மாப்பிள்ள பாக்குறது இல்ல. அது வேற விஷயம். கண்ணியமானவர்களே, இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா பெண்களோட வாழ்க்கையில அதிகமாக வீண் விரயம் கூடிருச்சு.
அதனால அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், வாழ்க்கையில பரக்கத் எடுத்து போட்டுட்டான். அப்ப சிக்கனமான வாழ்க்கை எங்கட எல்லா விஷயத்திலையும் வரும். அப்ப சிக்கனம் சொல்லக்கூடிய ஒன்று முந்தைய காலத்தில் பெண்கள்ட்ட இருந்த ஒரு முக்கியமான ஒரு சிவல். இதை எங்கட வாழ்க்கையில நாங்க எடுத்து நடக்கிறது நாங்க ஒருத்தர் முயற்சி செய்யணும். அன்பான தாய்மார்களை, சகோதரிகளே, இரண்டாவது நல்ல தன்மை தான், ஒரு சாலிஹான பெண்ட வரக்கூடிய தன்மை தான் வெக்கம். அன்பான தாய்மார்களை, சகோதரிகளே, ஒரு பெண்ணுக்கு மதிப்பு வெள்ள தோலை கொண்டல்ல. ஒரு பெண்ணுக்கு மதிப்பு அவ கண்ணுக்கு பூசக்கூடிய மைய வச்சு அல்ல. ஒரு பெண்ணுக்கு மதிப்பு அவ உடுக்கக்கூடிய ஆடைகள் அல்ல. ஒரு பெண்ணுக்கு மதிப்பு மேடைகள்ல இஸ்லாம் என்ற பெயர்ல அவட மேக்கப்ப காட்டிக்கொண்டு பேசுறதுல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு அல்ல. ஒரு பெண்ணுக்கு மதிப்பு உங்களோட பொம்பளை புள்ளையில நீங்க டாக்டர் ஆக்கினது இது இல்ல, படிக்க வைக்க வானாண்டல்ல. ஆனா நிபந்தனை என்ன தெரியுமா, பொம்பளை புள்ள படிக்கணும், இஸ்லாத்தை பாதுகாத்த நிலைமையில படிக்கணும், ஷரியத்தை பாதுகாத்த நிலைமையில படிக்கணும். அவட ஒரு படிப்புக்காக வேண்டி என் பொம்பளை புள்ளையோட வெக்கம் கலட்டி எடுக்கப்படுதுன்னு சொன்னா நான் தான் பயிரமாசம் அந்த படிப்பே தேவையில்லை. ஐயோ, ஒவ்வொரு சம்பவங்கள் எடுத்துக்கொள்ளும். அதனால கண்ணியமான தாய்மார்கள், சகோதரர்களே, வெக்கம் ஒரு பெண் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிஃபத். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட பேசிக்கொண்டிருக்கிறாங்க. பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு வயதான ஒரு பெண்மணி அவ என்ன செய்யறான்னு சொன்னா, ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவோட வீட்டுக்கு போறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறதுக்காக வேண்டி ஒரு பாதை வழியா போய் கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட பல கேள்விகள் கேட்பாங்க. கேள்விக்கு அவங்க பதில் கொடுப்பாங்க. இப்ப அவங்களோட தீனுடைய முஸாக்கரா நடந்து கொண்டிருக்கு. சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, என்னுடைய தோழர்கள், அவங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குவா. இந்த போறாவே ஒரு வயதான மூதாட்டி, இந்த வயதான மூதாட்டிக்கு எத்தனை வயசு இருக்கும்? சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் 50 வயசு, சில சஹாபாக்கள் 60 வயசு, 80 வயசு, ஒரு வயசை சொன்னாங்க. பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த பெண் திடீர்னு அலி ரலியல்லாஹு தஆலாவோட வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போகக்கூடியது அலி ரலியல்லாஹு தஆலா பாக்குறாங்க, அந்த வயதான பெண்மணி எந்த வீட்டுக்கு போயிட்டாவே. அலி ரலியல்லாஹு ஒரு பண்பொன்றைக்கு ஊட்ட தேடி யாரு வந்தாலும் சுருக்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன இணையத்தான் நாடி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சரி உதவி செய்யணும் நல்ல நோக்கத்தோடு ஓடுவாங்க. உடனே ஓடிக்கொண்டு போறாங்க. ஓடிக்கு போயிட்டு வீட்டு ஃபுல்லா தேடி பார்த்தேன்னு சொன்னா அந்த வயசான பொம்பளைய காணல்ல. ஃபாத்திமா நாய்க்கு ஒரு இடத்துல இருந்து திக்ர் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே கேட்கிறாங்க, என்னுடைய அருமை மனைவியே, இப்ப வயதான ஒரு மூதாட்டி ஒன்று வந்தாவே, அவ எங்கன்னு சொல்லி. ஃபாத்திமா நாயகி கிதாப்ல அப்படியே வருது, சிரிச்சு கொண்டு சொல்றாங்க, என்னுடைய அருமை கணவரே, நான் இவ்வளவு காலம் உங்ககிட்ட சொல்லாம தான் இருக்க பார்த்தேன், மௌத்தா போகும் வரைக்கும். இப்ப சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் என்னன்னு சொன்னா, அந்த வயதான மூதாட்டி நான் தான். நான் அல்லாஹ் கிட்ட ஒரு துஆ ஒன்று செஞ்சேன், யா அல்லாஹ், அந்நிய ஆண்களிட முன்னுக்கு என்னை ஒரு 50 வயசு கிளவியா காட்டு, என் சொந்த கணவர்ட முன்னுக்கு ஒரு 18 வயசு குமரியா காட்டு. இந்த துஆவை நான் செஞ்சதுல இருந்து நான் வெளியே போகக்கூடிய நேரத்துல நான் அதாவது மார்வேஷம், அதாவது வயதான தோட்டத்துல தான் நான் போறேன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு சரியான சந்தோஷம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உடனே அலி ரலியல்லாஹு ஓடுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்ல, யா ரசூலல்லாஹ், அந்த வயசான மூதாட்டி வேற யாரும் இல்லை, என் மனைவின்னு சொல்றாங்க. தனியே கூடிய நேரத்துல சொல்றாங்க. நபி அவங்க சொல்றாங்க, அது என்னத்தையா இருந்தாலும் ஃபாத்திமா என் ஈர கொழுந்து தானே, எனக்கிட்ட என்ன நல்ல தன்மை இருக்கோ அதே தன்மை என் மகள் கிட்ட இருக்குன்றாங்க. அல்லாஹு அக்பர். இன்றைக்கு மறு சைடு எடுத்துக்கொண்டு சொன்னா, நிறைய கிளவிமார்களுக்கு 50 வயசு 60 வயசு கிளவிமார்களுக்கு கொண்டைக்கு டை அடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு கொண்டைக்கு கருப்பு டை அடிப்பாங்களோ அவன் மீது நாசம் உண்டாவட்டும் சொல்லி நபியவங்க பதுவா செஞ்சிருக்கிறாங்க. அவகிட்ட கேட்டா செல்றாங்க, சர்வசாதாரணம் நடக்கிற விஷயங்கள். மவளை கல்யாணம் வருது, அவருக்கு பக்கத்துல இருக்கணுமே, அதுக்காக வேண்டி கொண்டைக்கு டை அடிக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அன்பான தாய்மார்களை, சகோதரரே, ஃபாத்திமா நாகிற ஒரு வெக்க சுபாவம், வெக்க தன்மை, அந்நியான்கள் என்னைய பார்க்க கூடாது என்றதுக்காக வேண்டி கிளவி வேஷம் போடுறாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஜ்மூ ஸவாத் என்ற கிதாப்ல வந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, கைருன் நிசா அஃலல், அதாவது உலகத்திலே மிகவும் சிறப்பான பெண், ஒரு பெண்ணுக்கு எது சிறப்பு சொல்லி ஒரு கேள்வியோடு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் ஒவ்வொரு பதில்களை கொடுக்குறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, உடனே ஃபாத்திமா நாகிட்ட ஓடி போறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா பெரிய ஒரு அறிவாளி, அவனுக்கு நல்ல பதில் கொடுக்கணும். ஆனா சில பதில்களை தன்னுடைய மனைவிட்ட கூப்பிட்டு கேட்க வேண்டிய நிலைமை. ஐத்தனை நான் சொல்றேன், அல் மரத்து சாலிஹான்னு சொல்றது சஹாபி பெண்மணிகளோட வாழ்க்கையில இருந்து நாங்க எடுக்கணும். அவங்க தங்களுக்கு முன்மாதிரி.
உடனே இந்த கேள்வியை கேட்கிறாங்க. ஃபாத்திமா நாயகி சொல்றாங்க, என்னுடைய அருமை கணவரே, எந்த பெண் தன்னுடைய பார்வையை அந்நிய ஆண்களை விட்டும் தாழ்த்தி கொள்றாவோ இவத்தான் சிறந்த பெண், இந்த பதில போய் சொல்லுங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க, போயிட்டு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த பதில் சொல்லி. நபி அவங்க சொல்றாங்க, என்னத்தை இதுக்கும் அதே தான் சொல்றாங்க, ஃபாத்திமா நாயகி என் ஈர கொழுந்து, நான் உள்ளத்துல என்ன பதில வச்சு கொண்டிருந்தனோ அதே பதிலத்தான் என்ன மவள் உங்களுக்கு தந்திரி, இதுதான் சிறந்த பெண் சொல்லி சொல்றாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க என்னத்தை விளங்கணும்னு சொன்னா, வெக்கம்னு சொல்றது ஒரு பெண்ணுக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான சிஃபத், தன்மை. அவட அலங்காரங்கள், அவட அழகு காட்டப்படணும் தன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான். ஒரு பெண்ணுக்கு தஹஜ்ஜத் தொழுறதை விட பெரிய ஒரு இபாதத் கணவன் விரும்பக்கூடிய முறையில அவளை அலங்கரிச்சு காட்டுறது பெரிய ஒரு இபாதத். இது அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் ஒரு பெண் தஹஜ்ஜத் தொழுறதுக்காக வேண்டி போறா, கணவனுக்கு உடல் தேவை ஏற்படுது, அந்த நேரத்தை உலமாக்க சொன்னாங்க, தஹஜ்ஜத் தொழுக உங்களுக்கு கடமை அல்ல, தஹஜ்ஜத் தொழுக சுன்னத்து, அதை விட்டு போட்டு உங்களோட கணவன் தேவையை நிறைவேற்றி வைங்க, உங்களோட கணவனை மோசமான பாவத்தில இருந்து பாதுகாத்துக்கோங்க. இப்படி இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது. அப்ப நான் கொஞ்சம் யோசிப்பாங்க, ஆடை அலங்காரங்கள் எப்படி இருக்கி, அத்தர் மனத்தை பூசிக்கொண்டு நாங்க வெளியே போறோம், ஆனா கணவன் முன்னுக்கு பார்த்தா வெள்ளப்பூடு வாசம், வெங்காய வாசம். அல்லாஹ் தாலா பாதுகாக்கணும், நல்ல தன்மைகள் வர வேண்டும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வெக்கம் என்ற சிஃபத் எப்படியாப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன, அவைகளில் ஆக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா, அவற்றில் தாழ்ந்தது பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை ஆற்றுவது. அல் ஹயாஉ ஷுபத்து மினல் ஈமான், வெக்கம் என்ற சிஃபத் ஈமான்ல ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹயாஉ குல்லுஹு கைர், நபி அவங்க சொன்னாங்க, வெக்கம் சொல்றது அனைத்து நலவுகளும் அந்த வெக்கம் என்ற சிஃபத்துக்குள்ள உள்ளடக்கப்பட்டீங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? நானும் ஒரு வெக்கமுள்ள தாயாக மாறணும், வெக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை ஊட்டுள்ளுக்கு உருவாக்குறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். எங்களோட மகள்மார்களுக்கும் வெக்கம் என்ற ஒன்றை நாங்க படிச்சு கொடுக்கணும் கட்டாயம். அந்த வெக்கம் என்ற சிஃபத் எப்படி வரும் ஊட்டுள்ளுக்கு? அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சொல்லக்கூடிய விடயத்தை தங்கத்தால் எழுதி வச்சுக்கோம். எந்த ஊட்டுள்ளுக்கு டிராமா பார்க்கக்கூடிய பழக்கம், சினிமா படம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குமோ, அந்த ஊட்டுள்ளுக்கு இருந்து வெக்கமுள்ள பெண்கள் ஒருபோதும் உருவாக மாட்டாங்க. வெக்கம் இல்லாத பெண்கள் தான் அந்த இடத்துல இருந்து உருவாகுவாங்க. அதனால ஊட்டுள்ளுக்கு எங்கட சிஃபத்துவல் எப்படி இருக்கி, இந்த வெக்கத்தை பாதுகாக்கிறதுக்கு இஸ்லாம் காட்டி தந்த முறைகள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணுடைய வெக்கம் பாதுகாக்கப்படும், ஒரு கணவன் மனைவியுடைய வெக்கம் பாதுகாக்கிறதுக்கு சொல்லி தந்த ஒழுக்கம், அதப், சூரத்து நூர் எடுத்து பார்த்தா தெரியும். அல்லாஹ் தஆலா சொல்ல, 3 நேரத்துல உங்களோட பிள்ளைகள் உங்களோட ரூம் உள்ளுக்கு அனுமதி எடுத்து தான் வரணும். சுபோக்கு பின்னால் உள்ள நேரம், இஷாவுக்கு பின்னால் உள்ள நேரம், அதே மாதிரி அந்த ஜவாலுடைய நேரம், அந்த சொல்லுவாங்க லஹருக்கு முன்னால் உள்ள நேரம். இந்த நேரத்துல பெண்கள் எந்த நிலைமையில இருப்பாங்கன்னு சொல்லி தெரியாது. அல்லாவே படிச்சுட்டாரான், உங்களோட ரூம் உள்ளுக்கு உங்களோட புள்ள வரக்கூடிய நேரத்துல அனுமதி எடுத்து வர வேணும். ஒரு பெண்ணுடைய வெக்கத்தை அல்லாஹ் பாதுகாக்கிற முறை குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் பேசுறான். அதனால கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்கள், இந்த தன்மைகள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கணும். 3வது தன்மை தான் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சஹாபி பெண்மணிகளோட வாழ்க்கையில் இருந்து ஒரு நல்ல தன்மை தான் சுத்தம் இருக்கணும். அது வீட்டு சுத்தம், உடல் சுத்தம், உடை சுத்தம், 3 சுத்தம் இருக்கணும். ஊட்ட சுத்தமா வைக்காத பெண்மணி ஒரு போதும் என்ன செய்ய மாட்டா, அவட உள்ளத்தை சுத்தமா வைக்க மாட்டா. எங்கட கொழும்பு பேச்சு சும்மா தடாவத்த பொம்புலன்ற பாரு, ஊட்ட பாரு, அங்க பாரு ஒற்ற, இங்க பாரு ஒற்ற, எங்கட பழையாக்கள் சேர்ந்து ஒற்றை உடைக்கிற இது முசீபத்னுவாங்க. இது ஹதீஸ்ல வந்திருக்கோ இல்லையோ 2வது விஷயம். ஆனா உண்மையிலே பார்த்தா எந்த ஊடு சுத்தம் இல்லாம சும்மா கண்ட மாதிரி இருக்கும், அந்த வீட்டுக்கு உண்மையிலே பரக்கத்து இல்ல. அதனால எங்கட ஆடையுடைய விஷயங்கள், எங்கட ஊட்டுடைய விஷயத்துல சுத்தம் கையாளப்பட வேண்டும். கணவனுக்கு முன்னால மனைவி சுத்தமா இருக்கணும். அந்நிய ஆண்கள் விபச்சாரத்துல போறதுக்கு பல காரணங்கள் இருக்கி, கணவன்மார்கள் அதுல அதாவது அடிப்படை கவுன்சிலிங் எல்லாம் இருக்கிற சொல்றோம். சில கேசஸ் சொன்னா பொண்டாட்டிக்கிட்ட சுத்தம் இல்ல, அவகிட்ட கிட்ட போவேலாம். அதனால நான் இன்னொரு பெண்ணை நாடக்கூடிய நிலைமை. அப்ப எங்கட கணவன்மார்கள்
அவங்க அவங்க இன்னொரு அந்நிய ஆண்டு பாதுகாக்கப்படணும்னு சொன்ன ஷரியத் செல்லுது, பெண்கள்ட்ட சுத்தம் இருக்கணும். பெண்கள்ட்ட சுத்தம் சுத்தம் ஈமானுடைய பாதி. அதை நாங்க டீப்பா விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா, சுத்தம் ஈமானுடைய பாதி, அடுத்த ஈமானுடைய பாதி பூர்த்தியாக ஒரு பெண்ணுடைய வெக்கத்தால. இது ரெண்டும் இருக்கணும், சுத்தமும் இருக்கணும், வெக்கமும் இருக்கணும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால சொல்லப்பட்ட இந்த 3 விஷயங்கள் எங்கட வாழ்க்கையில இருக்குதா என்றத அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களைய நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த 3 நல்ல தன்மைகள் எங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கப்பட்டு சொன்ன எங்கட வாழ்க்கையில் இருந்துச்சு சொன்னால், எந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துன்யா குல்லுஹா மதா வ கைரு மதாஇ துன்யா அல் மராத்து சாலிஹான்னு சொல்லி சொன்னாங்களே, உலகத்திலே சிறந்த ஒரு பொக்கிஷம் நல்லொழுக்கம் உள்ள சாலியான பெண்கள் சொல்லி சொன்னா, அந்த கூட்டத்துல சேர்ந்திரேலும் அந்த ஹதீஸுக்கு நாங்க உட்பட்டேன்னு சொன்னா, கியாமத்துடைய நாளையில ஃபாத்திமா நாயகியோட எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டு கொள்ளேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண்கள், சாலியான பெண்களுக்கு அல்லாஹ் கியாமத்து நாள்ல கொடுக்கிற கண்ணியம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். உஸ்லுல் காபான்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாப்ல ஃபாத்திமா நாயகியோட கண்ணியத்தை பத்தி எழுதப்பட்டிருக்கு. அதுல எழுதுறாங்க, கியாமத்துடைய நாளையில மஹ்ஷருடைய மைதானத்துல மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருப்பாங்களாம். அந்த நேரத்துல மலக்குமார்கள், மனிதர்கள் எல்லா இனமும் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், வல்லு அபுசாரக்கும் வல்லு அபுசாரக்கும், மனித சமுதாயமே, மலக்குமார்களே, உங்களோட பார்வையை கீழ்த்தாழ்த்திக்கோங்க. எல்லாரும் பார்வையை கீழ்த்தாழ்த்தி கொள்வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஒரு ஒட்டகம் ஒன்றுல ஃபுல் ஃபர்தா அணிஞ்ச ஒரு பெண் போவா. அந்த பெண்ணுக்கு பின்னால பல பெண்கள், பெண் கூட்டத்தார்கள் போவாங்க. அப்படி சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிருவாங்க. அல்ல அதுக்கு பின்னால சொல்லுவான், உங்களோட பார்வையை மேல் நோக்குங்க. மலக்குமார்கள் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்னத்துக்கு நீ பார்வையை கீழ்த்தாழ்த்து சொன்னா? இப்ப சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த கால் சத்தம் ஒன்று கேட்டுச்சே, இது யார் யாருன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்த, இதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஃபாத்திமா ஆகிய யார் யாரெல்லாம் பின்தொடர்ந்தாங்களோ அவர்கள் தான் இவர்கள் சொல்லி அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். சொல்லிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ்வை விளங்கப்படுத்துவான், கியாமத்துடைய நாளையில எந்த ஒரு அந்நிய ஆண்களோட பார்வைக்கும் படாம சிக்கனமா வெக்க தன்மையோட நல்லொழுக்கமாக வாழ்ந்தான். நான் நாடிக்கன் மலக்குமார்கள் சரி இந்த பெண்ணை பார்க்க கூட என்றதுக்காக உங்களோட பார்வையை கீழ்த்தாழ்த்தி கண்ணியப்படுத்தி நான் சொர்க்கத்துக்கு அனுப்பினேன். இதெல்லாம் கதையில கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல இப்படியாப்பட்ட அந்தஸ்த கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான். நான் இந்த கூட்டத்துல சேர்றதுக்கு முன்னால சொல்லப்பட்ட விஷயத்தை எங்களோட வாழ்க்கையில நாங்க எடுத்து நடக்கணும். கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்றேன். 2வது ஹதீஸ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா தரக்து பாதி ஃபித்னத்தன் யஹவர் அலர் ரிஜாலி மினன் நிசா. பெண்கள் சொல்லக்கூடியவங்க இந்த உலகத்துல பெரிய ஒரு குழப்பவாதின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப குழப்பமுள்ள பெண்கள்ல யாரு சேருவா? முன்னால சொல்லப்பட்ட 3 நல்ல தன்மைகள் யாருக்கிட்ட இல்ல, யாருக்கிட்ட வெக்கம் இல்லையோ, யாருக்கிட்ட சிக்கனம் இல்லையோ, யார்ட வாழ்க்கையில ஃபஜ்ருடைய தொழுகை இல்லையோ, யார்ட வாழ்க்கையில சஹாபி பெண்மணிகள்ட நல்ல தன்மைகள் இல்லையோ, இவர்கள் அனைவர்களும் இந்த கூட்டத்துல வந்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜுக்கு போறாங்க. மியராஜுக்கு போயிட்டு சொர்க்கத்தை பாக்குறாங்க, நரகத்தை பாக்குறாங்க. நரகத்துல அதிகமாக பெண் கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க. ஒரு பெண் கூட்டத்தார்கள் எப்படி வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொன்னால், என் பாச உங்களுக்கு விளங்குதோ தெரியாது, நான் சும்மா என்ன கொழும்பு பேச்சில சொல்றேன். ஒரு பெண் கூட்டத்தார்கள் அரைச்சி தொங்க போடுற மாதிரி தலை கீழா தொங்க விடப்பட்டு அவளுக்கு கீழால நெருப்பு பத்தி கொண்டிருக்கு. அந்த நெருப்புடைய சூடு அவருடைய தலையில பட்டு அவட மூளை உருகி வடியுது. இப்ப ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த காட்சியை பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு கவலையா போச்சு, என்ன உம்மத்தோட அவங்க இறக்கமே, யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இந்த பெண் என்ன தவறு செஞ்சா? பாக்குறதுக்கே மனசே கஷ்டமா இருக்கே. நபி அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய், யா ரசூலல்லாஹ், இவ உலகத்துல வாழத்துல பெருசா ஒரு தவறு செய்யல. நீங்க பெண்கள் கணக்கெடுக்காத ஒரு பாவம். இந்த பெண் தன்னுடைய முடிய, தன்னுடைய கூந்தல் அந்நிய ஆண்களையும் காட்டினான். அந்நிய ஆண்களுக்கு முடிய காட்டியதன் காரணத்தாலே மூளை உருகி வடிது என்று சொன்னா, டிக்டாக்ல பேஸ்புக்ல அதனால டீப்பா பேசுறதுக்கு விரும்பல. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பார்க்கிற நடக்கிற கூத்துவல், மாப்பிள்ள பொண்டாட்டி சேர்ந்து கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். வெக்கம் இல்லாத ஒரு மோசமான சமுதாயம். நரகத்தை பத்தி ஒரு அச்சம் இல்ல, நரகத்தை பத்தி ஒரு பயம் இல்ல. ஒரு காலத்துல இந்த மவள்ட கல்யாணத்துடைய போட்டோவை நான் ஒரு ஆல்பம்ல பார்த்தேன். இன்னைக்கு மவள்ட கல்யாணத்துடைய போட்டோவை எல்லா பேஸ்புக் பேஜ்லயும் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன? இதைத்தான் நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். முடிக்கே அந்த நிலைமை சொன்னா, அதே மாதிரி பெண் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி, இதுவும் ஷரியத் சொல்லி நபி அவங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பெண்கள் நடக்கக்கூடிய நேரத்துல
அந்த செருப்பு சத்தம் அந்த கொலுசு சத்தம், இது கூட அந்நிய ஆண்களுக்கு மறைக்கப்படணுமா? இது கூட ஜீனா, இது கூட அவுரத். ஒரு பெண்ணுடைய காது ஒரு அந்நிய ஆண்ட காதுல கேட்க கூடாதா? அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய அடி, ஒரு பெண்ணுடைய முடி, இதுல அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான், பெண்ணுடைய முசீபத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். நாங்க இந்த கூட்டம் என்றதை நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம். அன்பான தாய்மார்களே, சோதரர்களே, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிராத்தல் முஸ்தகீம் பாலத்துல கடக்கக்கூடிய நேரத்துல 3 பெண் கூட்டத்தார்கள் கால் தவறி கீழே விழுவாங்க, நரகத்துல விழுந்துருவாங்களாம். அந்த 3 பெண் கூட்டத்தார்கள் நான் இப்ப சொன்னதும் ஒன்று தபர்ருஜாத், அதாவது அரை நிர்வாணமாக இருக்கக்கூடிய, அதாவது ஒழுக்கம் இல்லாத முறையில ஆடை அணிஞ்ச பெண்கள், இவன் ஒரு கூட்டம். 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க கணவனோட ஒன்று கொண்டு வாய் அடிச்ச பெண். கணவன் பேச்சுக்கு அவக்கு பேசுறத, கணவன் சத்தத்தை விட அவட சத்தம் உயருது. உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த வறுமையுடைய விஷயத்துல கிதாப்ல கொண்டு வந்திருக்கிறாங்க, எந்த வீட்டுல கணவன் சத்தத்தை விட மனைவிட சத்தம் உயருமோ அந்த வீட்டுக்கால வறுமையிட வாசலை திறந்து கொடுத்துருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படியாப்பட்ட பெண்கள் கியாமத்துடைய நாளையில சிராத் பாலத்தை கடக்கக்கூடிய நேரத்துல தவறி விழுவாங்களாம். அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், என் கணவனோட நான் எப்படி நடந்து கொள்றேன். 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கோல் சொல்லக்கூடிய பெண்கள், அதிகமா கோல் சொல்றது, ஊர்பலாய் கழுவுறது, அவட ஊர்பலாய் இவட ஊர்பலாய். பெண் கூட்டத்தார்கள் சேர்ந்தாலே 3 பேர் சேர்ந்தா 4வது ஒருத்தர் ஊர்பலாய கழுவுறாங்க. எங்கட வாய் பாதுகாக்கப்பட வேண்டும். யார பத்தி புறம் பேசுறது இல்ல, யார பத்தி கோல் சொல்றது இல்ல. இந்த தன்மைகள் எங்கட வாழ்க்கையில இருந்தால் இந்த பயானோட நாங்க ஒவ்வொருத்தரும் தௌபா செஞ்சு கொள்வோம். தௌபா செஞ்சு ஒரு சிறந்த பெண்ணாக, நல்லொழுக்கம் உள்ள பெண்ணாக நாங்க ஒவ்வொருத்தரும் மாறுவோம். குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட மக்களே, ஆண்களுக்கும் சொல்றான், பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், நீங்க உண்மையான முறையில் அல்லாஹ் அஞ்சுங்க, அல்லாஹ் பயப்படுங்க. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிமா தவிர நீங்கள் மௌத்தாகி விட வேண்டாம் சொல்லி அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட வேண்டிக் கொள்றான். அந்த அடிப்படையில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாம். யா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த புறா பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இந்த மஜ்மாவை கபூல் செஞ்சு கோயா அல்லாஹ், இந்த தாய்மார்களை கபூல் செஞ்சு கோயா அல்லாஹ், இந்த சகோதரிகளை கபூல் செஞ்சு கோயா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஊர்ல வாழக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சு கோயா அல்லாஹ், இந்த ஏற்பாட்டை கபூல் செஞ்சு கோயா அல்லாஹ். யார் யார் உள்ளத்துல தீனுடைய ஃபிக்ர் எங்களோட ஊர் நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் என்ற கவலையில முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ யா அல்லாஹ், அவங்களோட ஆஃபியத்துல, அவங்களோட ஆரோக்கியத்துல, அவங்களோட செல்வத்துல எல்லாத்துலயும் யா அல்லாஹ் நீ பரக்கத் உண்டாக்கிறியா அல்லாஹ். இந்த ஊரையால் அடுத்த ஊருக்கு ஒரு முன்மாதிரியான ஊராக ஆக்கிறியா அல்லாஹ். ஒவ்வொரு வீடுகள்ல இருந்தும் சாலிஹான துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கிறியா அல்லாஹ். இஸ்லாத்தை பாதுகாக்க கூடிய பெண்களை உருவாக்கிறியா அல்லாஹ். இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய உடலையும் பொருளையும் செலவழிக்கக்கூடிய பெண்களை உருவாக்கிடுவாயா அல்லாஹ். நல்லொழுக்கம் உள்ள பெண்களை உருவாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். அதே மாதிரி யா அல்லாஹ் நாட்டுடைய நிலைமைகளையும் யா அல்லாஹ் சீராக்கிறியா அல்லாஹ். கஷ்டத்தோட துன்பத்தோட வாழ்க்கையை கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே, நாங்க செஞ்ச பாவத்தின் காரணத்தால் எங்களோட வாழ்க்கையிலிருந்து பரக்கத் ஏற்பட்டிருக்குது யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், அந்த பாவத்துக்கு நாங்க இன்றையோடே தௌபா செய்றோம் யா அல்லாஹ். எங்களோட செல்வத்துல, எங்களோட சம்பாத்தியத்துல, எங்களோட எல்லா விடயத்திலும் யா அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்கிறியா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட மௌத்துக்கு பின்னால் எங்களோட சந்ததிகள் இந்த பூமிக்கு மேலால வாழ போறாங்க யா அல்லாஹ். கஷ்டமான காலகட்டம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஈமானுக்கு யா அல்லாஹ் பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய காலகட்டம் யா அல்லாஹ். நாங்க எப்படியோ வாழ்ந்துட்டு மறைஞ்சிருவோம் யா அல்லாஹ். எங்களோட புள்ள குட்டிகள் பின்னால் என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி நாங்க தலையை உடைச்சு யோசிச்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அவங்களோட ஈமானும் பாதுகாக்கப்பட வேண்டும் யா அல்லாஹ். அமானிதமாக திருமணம் முடிச்சோம் யா அல்லாஹ். அமானிதமா எங்களுக்கு பிள்ளையை தந்தாய் யா அல்லாஹ். எங்களோட மௌத்துக்கு பின்னால் எங்களோட பிள்ளைகள் யா அல்லாஹ் அற்ப சொற்ப துனியாவுக்காக வேண்டி ஈமான பறி கொடுக்கக்கூடிய கூடாது யா அல்லாஹ். அவர்களுக்கு வறுமையை கஷ்டத்தை கொடுத்துறாதே யா அல்லாஹ். கொடுக்கக்கூடிய கையாக்கிறது யா அல்லாஹ், எடுக்கக்கூடிய கையாக்கிறாதே யா அல்லாஹ். தீனோட இஸ்லாத்தோட யா அல்லாஹ் நல்லொழுக்கமாக வாழ வச்சிரு யா அல்லாஹ். நாங்க கபூர்ல இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு துஆவும் யா அல்லாஹ் எங்கட கபூருக்கு வரணும் யா அல்லாஹ். பதுஆ அனுப்பக்கூடிய பிள்ளைகளை விட்டு எங்கள் அனைவர்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்கட துஆக்களை யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். எங்கட முயற்சியை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். ஆஃபியத்தோட வாழ வச்சிரியா அல்லாஹ், ஈமானோட வாழ வச்சிரியா அல்லாஹ். அதே ஆஃபியத்தோட மௌத்த தந்திரியா அல்லாஹ், அதே ஈமானோட மௌத்த தந்திரியா அல்லாஹ். கடன் இல்லாத மௌத்த தந்திரியா அல்லாஹ், ஷிர்க் இல்லாத மௌத்த தந்திரியா அல்லாஹ். யார்ட உள்ளத்தை உடைச்ச நிலைமையில மௌத்த தந்திராதே யா அல்லாஹ். நீ பொருந்தி கொண்ட நிலைமையில யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய ரூஹையும் யா அல்லாஹ் நீ கைப்பற்றியா அல்லாஹ். ரப்பனா ரப்பி ரஹ்முமா கமா ரப்பியானி ஸகீரா வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் நபியுல் உம்மி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.